ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். நாம் ஒருவருக்கு உதவினால் ஆண்டவன் நமக்கு 10 மடங்கு அதிகமாக உதவி செய்வான் என்பதற்கு ஒரு உதாகரணம். ஒரு பையன் வேலைக்காக பக்கத்து டவுனுக்கு போவான். அங்கே இன்டர்வியூவை முடித்து ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப பசியாக இருந்ததுனால வழியில் ஒரு ஹோட்டலுக்கு போவான். அங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. தன்னிடம் இருக்கிற காசை பார்த்து பஸ் சார்ஜுக்கு மட்டும் வைத்துக்கொண்டு விலை குறைவானது ஆர்டர் செய்வான். அதை சர்வர் கொண்டு வந்து தன் டேபிள் மேலே வைப்பான். சாப்பிடலாம் என்று ஒரு பக்கமாக பார்ப்பான். அங்கே ஒரு 11 வயசு சிறுவன் அந்த சாப்பாட்டை ரொம்ப ஆசையாக பார்த்தது கவனிப்பான். அவனை பார்த்ததும் இவருக்கு சாப்பிட மனம் வரவில்லை. அந்த பையனுடைய கண்களில் லேசாக கண்ணீரும் வருவதும் பார்த்தான். உடனே எழுந்து வெளியே போய் அந்த பையனை, என்ன தம்பி, பசியாக உள்ளதா, சாப்பிடுறியா என்று கேட்டார். சாப்பிடுகிறேன் என்று கொஞ்சம் தயக்கமாக தலையாட்டினான். 2 பேரும் உள்ளே வந்து உட்கார்ந்தனர். பையன் பார்ப்பதற்கு அழுக்கான உடைகளுடன், கால்களுக்கு செருப்பு இல்லாததால் மண்ணுடன் கால்களும் பயந்த பார்வையுடன் இருக்கிறான். ஹோட்டல் முதலாளி பார்த்தா ஏதாவது சொல்வான் என்ற பயத்திலே கொஞ்சம் தயங்கி கொண்டே உள்ளே வந்தான். அந்த பையனை டேபிள் உட்கார வைத்து என்ன சாப்பிடுவே என்று கேட்டான். அந்த பையன் ரொம்ப கூச்சமாக காணப்பட்டான். பரவாயில்லை சொல்லு என்று, என்ன சாப்பிடுவாய் என்று மீண்டும் கேட்டான். அப்போ அந்த பையன், என்னை விட என் தங்கைக்கு பசி அதிகமாக இருக்கு, அதுக்கு 6 வயசு தான் ஆகிறது, எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அதுக்கு மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொன்னான். அவ்வளவுதான். அவருடைய இதயம் ரொம்ப வேதனை அடைந்தது. ஆனால் அவரிடம் 2 பேருக்கு சரியாக போகும் பணம் தானே இருக்கிறது. அப்போ அவர் ஒரு வினாடி யோசனை செய்து, நான் வீட்டுக்கு போய் கூட சாப்பிடலாம், இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி தருவோம் என்ற முடிவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி தந்தான். அவன் சாப்பிடும்போது, இத்தனை நாட்களுக்கு பிறகு நல்ல சாப்பாடை சாப்பிடுகிறோம் அண்ணா, இத்தனை நாட்கள் கெட்டுப்போன சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், நீங்கள் எங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தந்தா என்று சொன்னான். அவங்க பசியை போக்கிய அவருக்கு மனம் நிறைந்தது. சர்வர் பில்லு கொண்டு வந்தான். அந்த பில்லு பார்த்த உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிவிட்டார். அவருடைய கண்களில் வந்த கண்ணீர் பில்லு மேலே விழுந்தது. அப்போ பார்த்தான் கவுண்டர் பக்கம் திரும்பி. அந்த கவுண்டரிடம் இருக்கும் ஒரு நபர் இவரை பார்த்து புன்னகையுடன் காணப்பட்டான். மனிதர்களில் உன்னை போல சிலரும் இருக்கின்றோம் என்று சொல்வதை போல இருக்கின்றது அந்த புன்னகை. அந்த பில்லு மேலே ரூபாவுக்கு பதிலாக மனித நேயத்துக்கு பில் போடும் எந்திரம் இங்கே இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கவனித்து கொண்டு இன்னொருவர் தன குடும்பத்துடன் வந்திருக்கிறார் அந்த ஹோட்டலுக்கு. அப்போ அவரிடம் வந்து, நீ வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்த கம்பெனி முதலாளி நான் தான், உன்னை போன்ற இளைஞர்கள் எங்கள் கம்பெனியில் வேலை செய்தால் எங்கள் கம்பெனிக்கு கௌரவம் என்று 2 நாட்களிலே எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண சொன்னார். எங்கள் கம்பெனி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நடத்தும் ஹாஸ்டலில் இந்த 2 பேரையும் நானே வளர்க்கிறேன் என்று சொன்னார். பார்த்தீர்களா, நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் ஆண்டவன் நமக்கு பல மடங்கு உதவி செய்வான் என்பது முற்றிலும் உண்மை. நம்புங்கள் நண்பா.